நோ 2 கலரை பார்த்த மாதிரி என்ன அப்படின்னா ஒரே பாக்ஸ் மாதிரி டபுள் பாக்ஸ் தானே இது. சரி என்ன இது சைடு ஊப்பரா? ஆமாம் அதுக்கு அது காற்று வரும் அதில். காற்று வருமா? யார் வருண்ணா? அது இல்லைன்னா பேஸ் வராது. அப்படியா? நல்லா ஃப்ரீயாக வரும். என்ன பேர் போட்டிருக்காங்கல்ல? இது ஒரு பேர், இது ஒரு பேர். இது விபி. அது என்னது? ஜிபியா? இது ஜிபி இல்லை. நான் என் ஃப்ரெண்டுக்கு நல்லா இருந்த மாதிரி தெரியும். பல பலன்னு ஆன் பண்ணாமல் விட்டுற போகிறேன். ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கல தான் இருக்கு. கல் வைக்கணும் வச்சுக்கோ. வண்டி மூவ் ஆகிற மாதிரி இருக்கா? தாங்க ஆட்டாட்டினா அப்படிதான் மூவ் ஆகும். இது எவ்வளோ பவர் இது? எதுனா இந்த செட்டு 12 வோல்டேஜ் வரும். ரன்னிங்கில் தானே இழுக்கும் பாட்டு போடணும். ஆஃப்ல இருந்து போட்டால் வேலைக்கு ஆகுதுல்ல? ஆஃப்லேருந்து போட்டால் சார்ஜ் கிட்ட ஆகணும். கீ ஆனில் இருக்கா? இல்லை. கீ ஆன் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்க. ஏசி தான் மெயினாக போகும்ல? ஏசி இங்கே தானே மாட்ட போறீங்க? ஆமாம், அங்கே தானே மாட்டினா வேற சுற்றி உடச்சி எடுப்பாங்க. சுற்றி வச்சு உடச்சா அந்த டம்முன்னு அந்த சின்ன சின்னதாக தெரியுது இல்லை? 10 வருஷமா மாட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த சூப்பர் ரேஸ் வண்டி இருக்கும்போது மாட்டணும்னு நினைக்கிறேன். இதுக்கே வாய்ப்பு கிடையாது, நேரம் கிடையாது. நம்மளுக்கு வியாபாரம் சிந்தனையில் தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் சாக்கெட் மேட்ச் இருந்தால் கொஞ்சம் போட்டு விட்டுறேன். ஏன்னா ஈஸியாக ஆகுது. இல்லைன்னா 10 வாட்டி அதை போகணும். செட்டுக்கா போட சொல்கிறீங்க? இதுக்கு ஸ்பீக்கருக்கு தானே? ஸ்பீக்கருக்கு போட்டுடலாம். செட்டு அவுக்காமல் இருந்தால் அவன் கை வைக்க மாட்டானுங்களா? செட்டுக்கெலாம் கை வைக்க மாட்டாங்க. ஸ்பீக்கர் கூட டிஸ்டர்பன்ஸ் ஆகும் தான். இந்த இடத்துல எதனா படுக்க முடியாது, அதனால கழட்டுவாங்க, திரும்ப மாட்டாங்க. செட்டு சர்வீஸ் விடும்போது செட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது. அந்த இது மட்டும் பாக்ஸை மட்டும் கலத்தி எடுத்துருவாங்க. ரைட். அதே மாதிரி அந்த என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி சொன்னானுங்க. அந்த பாஸ் அந்த சவுண்டு வந்து அந்த ஒயர் லைன் ஆன் பண்ணி கொடுத்து செக் மாற்றி கொடுத்து செக் பண்ண. ரெண்டு போட்டா பேஸ் வரல, அப்புறம் மாற்றி கொடுத்தோன்னே இன்னும் பேஸ் அதிகமாக வந்தது. பேஸை செக் பண்ணிங்க மாட்டேங்குது. மற்றவன் பண்ண மாட்டானுங்களோ? அந்த அளவுக்கு தெரியல. நல்லா அவர் வரட்டுன்னாரு. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கும். இங்கே லீவ் இல்லை. ஃபுல்லாக லீவாக இப்படி ஞாயிற்றுக்கிழமை? ஃபுல்லாக லீவ். காருக்கு நீ பார்த்ததுல இது வரைக்கும் காஸ்ட்லியாக போட்டது யாரு? காஸ்ட்லியாக யாரும் போட்டதில்லைண்ணா. நம்ம செட் அவ்வளோ எடுத்து பண்ண மாட்டோம். நம்ம அவரே என்ன சொன்னார்? மவுண்ட் ரோட்டில் கொடுத்து பண்ணிடுறாரு. எனக்கு இருக்கிற வேலையே கரெக்டாக இருக்குண்ணே. வேலை கரெக்டாக இருக்கு. எனக்கு இங்கே எல்லாம் பழகிட்டு. ஆமாம், அதுக்காண்டி தான் சில பேர் வர்றதுனால வேண்டான்னு சொல்ல முடியாதுல்ல, காண்டி செஞ்சிட்ருக்கோம். எனக்கு ஒரே இடமா இருந்தால் எலக்ட்ரிக்கல்லாம் இங்கே தான் தூக்கிட்டு வர்றது. வண்டி எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வந்துடும். எனக்கு அந்த இடத்துல பட்ட அவஸ்தை எப்படி இருக்கு? இப்போ இது என்ன வண்டி எடுத்துருக்கீங்களா? எடுத்து என்ன 5 மாதம் ஆகுது. இது நல்லா கிடக்கும்ல அது பாட்டு? ஆமாம், தோஸ்ட்லாம் நல்லா. சென்சார் ப்ராப்ளம் வரும் அப்படி இப்படின்றாங்க. வரும் தான், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணால் ஓரளவுக்கு வராது. கம்பெனிலே பார்க்குறது நல்லதா வெளியே பார்க்குறது நல்லதா? கம்பெனியில் பார்க்குறது தான் நல்லதுன்னு சொல்லுவேன். ஆனால் வெளியில் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ டூல் வரல இதுக்கு. கிஃப்ட் மீட்டர் தானே? புரியல. கிஃப்ட் டைப் தானே இது? ஆமாம், டூல் இன்னும் வெளியில் வரலண்ணா இதுக்கு. அதனால தான் பிரச்சனை. வெளியில் என்ன சொல்கிறேன், எங்ககிட்டே விடுங்க, உங்களுக்கு எதுனாலும் பிரச்சனை கிடையாதுன்றான். வாங்கினது இங்கே தான் வாங்கினேன், மாதவரம். மாதவரத்தில் தான் எடுத்தீங்க? ஆமாம்.
அங்கேயும் நிறைய பேர் சரியில்லைன்றானுங்க. ஆனால் அங்கேயே எடுத்த வண்டிக்கு பார்க்கணும்னா பார்ப்பானுங்க. ஆமாம், வெளியே வாங்கிட்டு வந்த வண்டிக்கு சர்வீஸ் பண்ணால் அவனுக்கு யோசிப்பானுங்க. அவர் அங்கே மேனேஜர்கிட்டே போயிட்டு டேரெக்டாக அவர் என்ட்ரன்ஸில் போகும்போது எதுனாலும் என்கிட்ட கூடுங்க, நான் உங்களுக்கு பண்ணி தரேன், பயப்படாதீங்க. ஏன்னா நான் அந்த வண்டியை வச்சு ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். கம்பெனியில் விட்டுனா ஏதாவது ஒன்று பார்த்துருப்பானுங்க. வண்டி எதுக்குன்னா நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். ஆமாம், செலவு பண்ணிக்கக்கூடாது. அது பழைய மெக்கானிக் அப்பவுமே சொன்னார், நீ வித்துடுறா இந்த வண்டியை வச்சு அவஸ்தைப்படாதான்னாரு. CR4 டைப்பே அப்படி தான். புரியல, என்ன டைப்புன்னா? CR4 TDCஐயா நீங்கள் வச்சுருந்த CR4 தானே? அப்படின்னா எனக்கு தெரியாது, அவ்வளோதான். அன்றைக்கி படா தோசை உங்ககிட்ட தான் வந்து ஏசிலாம் மாட்டிட்டு போச்சு. அங்கே இருக்கிற கான்ட்ராக்ட் இருக்குண்ணா, இந்த மூலக்கடலில் மாதவரத்தில் இருக்குல்ல, அங்கேருந்து வரும் ஏசி வேலைக்கு, எலக்ட்ரிக்கல் வேலைக்கு, பேக் பிரேக் டவுன் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க கம்பெனிக்குள்ளே. அது நான் இங்கேயே பார்த்துட்டு போயிடுவேன் வந்து கூப்பிடுவாங்க, அதனால சொல்கிறேன். இங்கே தான் வருவாங்க ஏசி வேலைக்கு, ஏசி ஃபீலிங்கில். நம்ம செக் பண்ணி சொல்லணும் லீக் எங்கே இருக்குன்ட்டு. அவங்க போய் அந்த ஓசை மாற்றி தந்துடுவாங்க, வெறும் கேஸ் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துடணும். கான்ட்ராக்ட் மாதிரி போட்டிருக்கேன், அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா? இல்லை, சும்மா வாய். இத்ரீஸ் பைலேருந்து, ஆமாம், இத்ரீஸ் பை இருக்கும் போதுலேருந்து வந்துட்டுருக்காங்க, இப்பயும் வந்துட்டு தான் இருக்காங்க. சாட்டிஸ்ஃபை ஆகுதுல்ல, அதுதான் இந்த. ஆமாம், அவங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. சாட்டிஸ்ஃபை வேலை வந்தால் முடியுதா, அதுதான் வேணும். நமக்கு அது டீட்டெயிலாம் தேவை, வேலை முடிஞ்சு போச்சுப்பா. ஆமாம், அவ்வளோதான். செட்டு பரவாயில்லையா? அது என்ன கேட்குது? போதும். எவ்வளோ வாங்கினீங்கன்னா? 1500. இந்த 2 பாக்ஸ் 1300. ஜி சோனிக்கு வாங்க வேண்டியதானே? ஜி சோனிக்கு அந்த மாதிரி எதுனா ஒன்று கொஞ்சம் குவாலிட்டியாக. நமக்கு அதை பற்றி தெரியாது, அவன்கிட்ட கேட்டாலும் அவனை தான் கேட்கணும். 600 ரூபாய்க்குலாம் இருக்குன்றானுங்க. ஆமாம், இருக்குது. அதான் அது எவ்வளோ சீக்கிரம். இதில் என்ன பிரச்சனைனா, கொஞ்ச நாள் ஆகப்பட்ட நாள் படம் ஆகும்போது செட்டுக்கு லைன், ஸ்பீக்கர் லைன் இருக்குல்ல, அது மட்டும் கட் ஆஃப் ஆகிடும், வேலை செய்யாது, உள்ள ஐசி போயிடும். அதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேட்டுக்கு எடுத்துகிட்டு விடணும் நீங்கள் அதுக்கப்புறம். ஆமாம், அந்த ஐசி. ஆமாம், அதனால தான் பிரச்சனை. கொண்டு வாங்கன்றான். எவ்வளோ நாள் இல்லை, எவ்வளோ நாளைக்கு வாரண்டி? 6 மாதம். எந்த செட்டும் 6 மாதத்துக்கு மேலே தானே பிரச்சனை கொடுக்கும். ஆமாம், உங்களுக்கு புரியுதா இல்லை? எந்த செட்டுமே சரி. சாக்கெட் அவனே கொடுத்துருக்கானோ? ஆமாம், சாக்கெட் கொடுத்துருக்கோம். எத்தனை ஸ்பீக்கர்? 2 ஸ்பீக்கர். இல்லையோ பஸ் நிறுத்தி எல்லா இதையும் கொடுக்கணும். ஏர் ஆறு ஸ்பீக்கர் செட்டுக்கு இல்லை, ஏர் ஆறு. அதான் 6. அதனால தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணக்கூடாதுன்றது கம்பெனியில். இதே செட்டு மாட்டினா அதை கேட்பான். செட்டு அதுக்கு இல்லை, ஒரே ரன்னிங்கை விட எடிட்டிங் பண்ணி கட்டன் பண்ணி வச்சுருந்தேன்னா ஈஸியாக இருக்கும். நாளைக்கு தான் மத்தியானம் சாயந்தரம் முடியும் போர்டு போட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். போர்டு வாங்கினா வாங்கிக்குவோம். அவர் கூட போயிட்டு வரேன், ஒயர் தருவார். அவர் பைப் ஃபுல்லாக ஒயர் இருந்துச்சு வீட்டில். நம்ம நேற்று ஒரு கடையில் கூட எடுத்தோம்ல. நான் போர்டு வாங்கினா எனக்கு செக்கிங் வேணும். காயில் வந்து வாங்கிப்பீங்களா? காயில் தான் நம்மகிட்ட இந்த மிலிசா தானே வரும் இதுக்கு ஒயரு. ஸ்பீக்கர் ஒயர் வேறு சீப்பாக வராதுப்பா, அது போர்டு ரேட் அதிகம்ப்பா. அதனால தான் நிப்பாட்டி வச்சிருக்கேன் நானே. சீப்பாக வர மாட்டேங்குது, வேற ஒன்றும் இல்லை. ஸ்பாஞ்ச் ஏதோ வச்சு வைக்கலான்றானுங்க, அதெல்லாம் தேவையில்ல. இதுக்கு நிற்கும்ல காரில். அது ஆர்டர் இல்லை, கொஞ்சம் லூஸாக இருந்தால் ஆர்டர் இல்லை. அதான் ஆடினா தான் வைக்கணும், இல்லைன்னா தேவையில்லை. தூக்கி போட்டி அவன் வீட்டில் பஞ்சு தூக்கி போட்டியான வண்டியில். ஏசியா நான் ஏசி? அது ஏசியா நான் ஏசி? நான் ஏசி. ஏசி நிற்காது இதில். அப்பப்போ வைப்ரேட்டில் ஓசு கட் ஆகிடுது. இதான் அது வேறு ப்ராப்ளம் இருக்காதுல்ல? ஆமாம், தோஸ்து 320 ஃபால்ட் வருது ஏசியில். லோக்கல் தானே ஓட்டுறோம், மாதவரத்தில் தான் வைப்ரேட். இந்த கம்பெனி இருக்குல்ல, ஆமாம், அந்த கம்பெனி டேரெக்டாக வர வண்டி எனக்கு. கம்பெனிலேருந்து டிஎஸ்சிக்கு மட்டும். நீங்கள் தான் சொன்னீங்களே படா தோசை நல்லா இருக்குது, உள்ள சர்வீஸ் பண்ணுறதுலாம், உள்ள கீழே குனிஞ்சு பண்ணுறதுக்குலாம் கேப் நல்லா கொடுத்துருக்கான். இப்போ தோசை பார்த்து நல்லா இருக்கு. நான் இப்போ கொடுத்த தோசை நல்லா இருக்கு. ஏசி செட் ஆகலை, வைப்ரேட் அதிகம். ஐயோ தூக்கி போடுது அநியாயத்துக்கு. அதுதான் கேஸ் ஓஸ்லாம் பிடிக்கிறது. செட்டு மாட்டானே சொல்கிறான், வண்டி ரொம்ப தூக்கி போனால் உஷாராக இருந்துங்கன்றான். ஆமாண்ணா, எம்டியில் எம்டியில் தான் பிரச்சனை. போ நீயே போயிட்டு லோடெல்லாம் வச்சா நல்லா இருக்கு. லோடு வச்சா நல்லா இருக்கு. எம்டி தான் தலைவலி. ஒயர் வாங்கிட்டு வந்துடு. பைனர்லாம் ரேட்டு ஜாஸ்தி இல்லை? ஆமாண்ணா, 4000 5000ன்றானுங்க.
அவன் என்ன சொல்கிறான், வண்டிக்கு வண்டிக்கு ஏன் அவ்வளோ காஸ்ட்லி போகிறீங்கன்றான். கார்னா வந்து அந்த வைப்ரேஷன் இருக்காது. ஓ அப்படியே வெறும் ஃபோல்டிங் டைப்பு. ஆமாம் ஆமாம், ப்ரெஸ்ஸிங் டே அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டால் வேலை முடிஞ்சு. அது உட்கார வண்டிக்கு தான் ஸ்பாஞ்சு இது ஆல்ட்ரு பண்ணுறது தான். எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. எவர் யார் வேலைக்கு போட்டு புதாலா எல்லாமே வீட்டிலே தான் தங்க வச்சு. சரி சார். கோயம்புத்தூர்காரன். நம்மக்கிட்ட வேலை பார்த்தா எதுனாலும் நம்ம சொந்தக்காரன் மாதிரி தான் பார்த்துக்கோம், அண்ணன் தம்பி மாதிரி தான். அது வரையும் நல்லது. நாங்கள் நம்ம கரெக்டாக இருக்கோம். ஆமாம், அது வரையும் அவனும் கரெக்டாக இருந்தால் ரைட்டாக ரைட்டாக. உங்கள் கம்பெனிலே நிறைய வேலை பார்க்குறது அப்படியே வீடியோ போட்டதுனால அதில் ஒரு வருமானம். சொன்னேன் வேணான்ற மாதிரி, நம்மளுக்கு வர வருமானமே போதும்னு நினச்சிட்டேன். அதுவே பெரிய விஷயம். எதுக்கு வருதுண்ணே இது? இபி பவர் கேபிள் வருது இல்லை, பூமியில் போட்டு அதில் உள்ள ஸ்டார்ட்டில் மட்டும் அந்த கொக்கியில் மாட்டுவாங்க. அது அது எரிஞ்சு போச்சு, அதனால் போடுறாங்க. பசி ஓவராக எடுக்குது. ஒரு நாளாக பசி இவ்வளோ இல்லை. சும்மா இருந்தால் பசி எடுக்குறோம். சும்மா இருந்தால் பசி கிளம்ப வேண்டியது, மாட்டு போக வேண்டியதானே. அதில் நம்மளோட சின்ன பாக்ஸ் வாங்கியிருக்கணுன்றீங்களா? இல்லை, இதே போகணும். இந்த சென்டரில் இருக்க இடம் கிழக்கு சென்டரில் எப்படி முகப்பு பார்த்த மாதிரி வச்சிருவாங்க. இப்படி வச்சிருவா முகத்தை ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் வச்சிருங்க. ரெண்டும் அந்த பக்கம் வச்சா நல்லா இருக்கும். நேர்மாறாக இருக்கணுன்றியா? அந்த சைடு இந்த சைடு இப்படி இப்படி அதானே? இப்படி தானே? இப்படி தானே? வேற எப்படி டிஸ்டர்பன்ஸ் இருக்கா பார்த்துக்கோத்தல. யார் ஓட்டு ஓட்டுறான்? இன்னும் உள்ள தள்ளிருங்கண்ணா. எங்க முன்னாடி கிட்ட தள்ளிருங்க. உள்ள போகுமா? இடம் இருக்கு உள்ள. எல்லாம் போகும் தல, அசிங்கமாக இருக்கும். பாக்ஸ் சரி தேவையில்ல. சரியும் இப்படி இருக்குல்ல, ஸ்லோப்பாக இருக்குன்றீங்களா? இப்படி இருக்கு தெரியுதா? உட்கார வச்சு பாருங்க. பார்த்துட்டா போச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை படுக்க வச்சு பாருங்க தல. ஓஸ் வருது. ஓஸ் வருதா? இதோ வரும். இந்த டிஸ்டன்ஸ் தான் கரெக்டாக. அது என்ன ஓஸ்? இது இந்த வாட்டர் ஓஸ் ஒன்று. இது அப்புறம் என்னன்னா கிரேட் வாட்டர் ஓஸ், அந்த இது ஸ்ப்ரே பண்ணும் மேலே. அதுதான் போகுது இது. ஆமாம், அந்த சின்ன பிளாஸ்டிக் பைப் வந்து வாட்டர் ஓஸ். இரும்பு பைப் ரெண்டு போகுது. பார்த்தாப்பா அதில் இடிக்காமல் இப்படியே வைங்க. அதுதான் இப்படி வச்சா. இப்போ நான் வச்ச லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? கிளச்சு மிதிக்கவும் இதுக்கும் இல்லை இருக்காதுண்ணே. இருக்காது. அப்போ இங்கேயே கொடுத்துறவா? என்னடா? அசையாமல் வைக்கிற மாதிரி ஏதாவது மேலே கூட ஒரு அடை கொடுத்துருங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இங்கேயே ரெண்டு ஒரு இது வச்சிங்கன்னா போதும். எதனா கட்ட மாதிரி இல்லை ஸ்பாஞ்ச் எது வச்சிங்கனாலும் விடாது. சரியாது இப்பயே. இல்லை மேலே ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு விட்ருங்க. டைட் ஆகிக்கும். கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா? அன்னைக்கே சொன்னலாம் எடுத்துக்கலான்னு. நீங்கள் தான் இங்கே எங்கேயோ வச்சா. அது இருக்குது. பிரச்சனை முடிஞ்சு போச்சு. கட் பண்ணி போதுமாடா. ரெண்டு இருக்கு.
இதில் தலைக்கில நேருன்னெலாம் கிடையாது பாக்ஸில் எப்படி வேணுமா வச்சுடலாம். ஆகிக்கலாம். ஆமாம், அது ஒன்றும் பிரச்சனை. 4 பக்கம் போட்டு என்னது 10 ரூபா ஆண்டா? பிளாஸ்டிக் கோழியா கேட்க? போலி தான் சொல்கிறேன். கோழி இல்லை, போலி. கோழி அந்த ரொட்டி மாதிரி இருக்குல்ல தலை, அது தலை. அதான் இந்த மஞ்சள் கலரில் வரும். அதான். வாங்க வேண்டியதுண்டா. கூடு பசிக்குது நல்லா. கூடு டக்குன்னு. நீங்கள் சாப்பிடுவீங்களா? இல்லை எனக்கு வேண்டாது. ஏன்? இப்போ டீ சாப்பிட்ற டைம். எல்லாம் நிறைய பேர் டீ பைத்தியமாக தான் இருக்கீங்க. எனக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு தெரில. அது டீ சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கம். பழக்கம் இருந்தால் செலவு வேற என்ன? ஆமாம். வரும்னு சொல்லிக்கிறேன். வந்துக்கிட்டே இருக்காரா? குத்தனுக்குறாரு. சரி. இங்கேண்ணா ஓத்தலாம். இது என்ன ஒயரு? அது ஒரிஜினல். அது ஸ்பீக்கர் லைன். ஸ்பீக்கர் லைன். இது கீழே அதுக்கு மெயின். ஓகேவா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. கீ மட்டும் ஆன் பண்ணுங்க. இதே ஏதோ கையில் ஆகணுமா? ஆன்லைன் இருக்கா? இருக்கு. என்ன பேர் வருது? இது கார் கிட் ப்ளூன்னு வருது. அப்படியோட வந்துச்சு. அன்றைக்கி என்னென்ன ஏஞ்சல் இருக்கு? கனெக்டில் இருக்கா? கனெக்ட் பண்ணி பாருங்க. கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கிட்டா இல்லை எப்படி? இதில் போதும்ண்ணே. பார்த்துங்க. தலை வலிக்குதாப்பா குயின்னு. இது நார்மல் இதுலேயே ஆன் ஆகும்லண்ணா? ஆன் ஆகும். நார்மல்னா விடுறா, இதுலேயே ஆன் ஆகும். ஓ அதுக்கு தான். ஸ்கூட்டர் மட்டும் ஒரே செகண்ட் தான். ஆன் ஆகிடுச்சா? கனெக்ட் ஆகிடுச்சா உங்களுக்கு? என்ன கொடுக்குறேன் கட்டு. பேர் என்னது? அதே ஏன்டா காட்டுற? இதாக காட்டுற. வந்துச்சா இல்லையா? வர சம்சா எடுத்துங்க. அவ்வளோதான். டீக்கு சம்சா கரெக்டாக இருக்கும். எவ்வளோ ராஜி மொத்தம்? சவுண்ட் வைங்க ஃபுல்லாக. சவுண்ட் வைங்க. இதில் ஃபுல்லாக இருக்குது. நடது வந்துடாச்சு. இந்த பக்கமாக இருக்கான். பேஸ் பாருங்க இல்லையா? பாட்டு
பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு கொடுக்குறது கேட்டுக்கோங்க. நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா. இது நல்லா இருக்குண்ணே. கரெக்டா இப்போ போய் சாப்பிடாம இருக்க போகிறோம் வீட்டில் போய். இந்த 2 சாப்பிட்டு சந்தோஷம் சாப்பிட்டு பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு போடா. நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா. முதல்ல வேற மாதிரி கேட்டு, முதல்ல பாட்டு வேற மாதிரி கேட்டு, இப்போ வேற மாதிரி கேட்டு. கொஞ்சம் நைஸாக கேட்குற மாதிரி. போட்டோன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும். இஷ்யூ வந்து அந்த வீடியோ டெலிட் பண்ணி விட்ரும். சிலவன் பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருக்காதுல்ல. கொஞ்சம் வைங்க. இது நல்லா இதில் இதுதான் ஒரு தலைவலி, காப்பிரைட் இஷ்யூ பிரச்சனை இருக்குது. அது சும்மா தானே கேட்குறோம், அதுவும் பிரச்சனை தான். இப்போ நம்ம உங்களுக்கு யூடியூப்பில் சேனலில் ஓகே பண்ணிட்டானுங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வர ஆரம்பிக்கணும்ல. இளையராஜாலாம் காப்பிரைட் இஷ்யூ வாங்கி வச்சுருக்காரு. இளையராஜா சாங்கை நீ வந்து அதில் வந்து ஆட் பண்ணி உங்கள் வீடியோவில் போட்டோன்னா உடனே வரும் காப்பிரைட் இஷ்யூ. சும்மா ஒரு 2 செகண்டு சாங் போட்டது அது கரெக்டாக பிக் பண்ணி காட்டுது. இது வந்து காப்பிரைட் இஷ்யூ இருக்குன்ட்டு காட்டிடும். அதுலேயே அது ரிப்போர்ட்டுன்னு இருக்குது தனியாக, அதில் காட்டும். அப்போ நம்ம டெலீட் பண்ணிக்கணும் அந்த வீடியோவை, இல்லைனா போட்டுகிட்டே இருந்தால். இல்லை அவன் என்ன சொல்லணும்னா அந்த வீடியோ ப்ளே அவுட்டு, அந்த சாங் மட்டும் வெளியே வரக்கூடாது. வீடியோ பிக்சரைஸ் இல்லாமல் நம்ம சாதாரண நம்ம பேசுகிறதுல அந்த வீடியோ ஜாயிண்ட் ஆகுதுன்னா பிரச்சனை கிடையாது. அதில் வெறும் ஆடியோ மட்டும் தான் வரணும். அந்த ஆடியோவுக்கு ரிமூவ் பண்ணிட்டு நீ ஏதாவது பாட்டு கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அவன் ஒரு ஃப்ரீ பாட்டு நிறையா வச்சுருப்பான், அந்த பாட்டை கொடுத்துக்கலாம். அக்கா ஃபோன் பண்ண நான் என்ன பண்ணேன்? கொஞ்சம் லூஸாகவே விட்டுறேங்க வயரை. லூஸாகவே லூஸாக டைட்லாம் பண்ணலன்னா வேணுன்றப்போ மறைச்சிடும், எடுத்துக்கலாம். அந்த ஸ்பாஞ்ச் வச்சு டைட் பண்ணி விட்டுருங்க. அது பேப்பர் தூக்கி எழுதி ரெண்டுத்தையும் கட்டி கூட வச்சிடலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் வராமல் இருக்குல்ல, பார்த்துக்க நீ. அப்படி தள்ளி போடுங்க, அப்படி லைட்டாக தள்ளி மட்டும். ரொம்ப டைட்டாக ரொம்ப டைட் ஆகல. டைட் ஆகட்டும், உங்களுக்கு காலில் வந்து விழாமல் இருந்தால் சரி. எனக்கு அதான் பயம். வண்டி உடம்பு திடீர்னு கிளச்சை மிதிக்க முடியாமல் அதில் வந்து நின்றுடக்கூடாதுச்சுன்னா அதுதான் தலைவலி. அதில் தானே வேலை முடிஞ்சா அவ்வளோதான். கீழே வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இடிச்சுக்கிச்சு கீழே கட்டுங்க. கீழே அப்படி
அடியில் போட்டுறீங்களா? உள்ளே இல்லைங்க. அடியில் போட்டு அதில் மேலே விட முடியாதா? மேலே கட்டிக்கலாம் இப்படி. மேலே கட்டி அப்படியே டைட் பண்ணிடலான்றாரு. ஆமாம், நல்லா தள்ளுங்க உள்ள. வலிங்க அந்த சைடு. அப்படி வலிங்க. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம். அவ்வளோதான். சென்டராக வேணாம், இந்த ஓரமாக போடுங்க. ஸ்பீக்கருக்கு ஓரமாக அப்படி போடுங்க. சென்டராக கட்டிடுவாள்ண்ணா. சென்டராக போட்டால் தான் வேலைக்காகும். அப்போ ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு போட்டுட்டு திருப்பி ஸ்பாஞ்ச் வைக்கணும். சரி, அது கரெக்டாக டைட்டாக வந்துச்சு. இஞ்சிட்டே வருது. கரெக்டாக இருக்காதுண்ணா. வண்டி கீபோர்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஃப் ஆகும்ல? ஆமாம், ஆஃப் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகும். இப்படி வாங்க கூட. ஓகே அண்ணா. ரைட். போதுண்ணே.